அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற லெசன் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் முதல் கதை பகுதியில் இருக்கக்கூடிய வேலு நாச்சியார். வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீர போர் புரிந்தவர்கள் பலர். அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெரும் வெற்றியே சிறந்தது. விடுதலைப் போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள். என்னது, வணிகம் செய்கிறக்காண்டி தான் ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வந்தாங்க. நாங்கள் ஏலக்காய் எடுத்துக்கிறோம், வாசனை பொருட்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அதோட நிப்பாட்டாமல் மிளகு வணிகத்தில் தொடங்கி நம்ம நாட்டையே கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எதிர்த்து வீரப்போர் புரிந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஆண்கள் இருக்காங்க. அவங்களில் முக்கியமான ஒரு பெண்ணை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீரமும் அதனால் விளையக்கூடிய வெற்றியும் தான் போருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நய வஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். என்ன சொல்லியிருக்காங்க, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவங்க தான் நம்மளுடைய செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிறவங்க. செல்லமுத்து சேதுபதி அவங்களுடைய ஒரே மகள் தான் யார், வேலு நாச்சியார். இந்த வேலு நாச்சியார் என்னென்ன டேலண்ட் உள்ளவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு தமிழ் தான் தாய்மொழி, அது மட்டும்தான் தெரியும்னு கிடையாது. ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இது பெரிய லாங்குவேஜஸ் கிடையாது இல்லை, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் இது எல்லாமே தெரியும். முஸ்லீம் பிள்ளைங்க மேக்ஸிமம் உருது தெரிஞ்சிருப்பாங்க. ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் சப் லாங்குவேஜாக இப்போ எடுத்துகிட்ருக்கோம். ஆங்கிலமும் நம்மளோட செகண்ட் லாங்குவேஜ். அன்னைக்கு காலத்தில் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியுங்கிறது தான் பெரிய விஷயம். தாய்மொழியாகி தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். இவங்களுக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி எல்லாத்தையுமே கற்றுருக்காங்க. அவங்க ஒரு அரசி அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க போருக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, கண்டிப்பாக சிலம்பம் தெரிஞ்சுக்கணும், குதிரை ஏற்றம் தெரிஞ்சுக்கணும், வால்போர் தெரிஞ்சுக்கணும், விற்பயிற்சி தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக அவங்க போருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தான் அவங்க கற்றுட்டு இருந்திருக்காங்க. சிலம்பம், குதிரை ஏற்றம், விற்போர், வாட்பயிற்சி. இவரோட ஹஸ்பண்ட் வேறு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அப்படிங்கிறவங்க தான் இவங்களோட ஹஸ்பண்ட். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அப்படிங்கிறவங்க திருமணம் பண்ணிட்டு இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது காளையர் கோயிலில் ஒரு போர் நடக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக. அதில் முத்து வடுகநாதர் அப்படிங்கிறவங்க ஆங்கிலேயரால் கொல்லப்படுறாங்க, நய வஞ்சகமாக கொல்லப்படுறாங்க. வேலு நாச்சியார் நம்ம ஆங்கிலேயர் எப்படியாவது வெற்றி பெற்று நம்மளுடைய திண்டுக்கல் கோட்டையை மீட்டு எடுத்துடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. சிவகங்கையை மீட்கணும் அப்படின்ற உறுதி பூண்டு திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி சுமார் 8 வருஷம் அதுக்கு பயிற்சி அளிக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலு நாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். 8 ஆண்டுகளுக்கு அப்புறமா திண்டுக்கல் கோட்டையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி அவங்க பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. திண்டுக்கல் கோட்டையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. கூட்டத்துக்கு நடுவில் யார் அமர்ந்திருக்கா, நம்மளுடைய வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் அமர்ந்திருக்காங்க. அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது எல்லாருமே இருக்காங்க. அவர் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது, இன்னும் சில குறுநில மன்னர்கள் எல்லாருமே இருந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்றுட்டு இருக்காங்க. நாம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலு நாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார்.
ஸோ வந்து நமக்கு சிவகங்கையை இழந்து 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலையான குரலை யார் சொல்றா? நம்மளுடைய வேலு நாச்சியார் அவர்கள் வந்து சொல்றாங்க. கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி வந்து விட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்பொழுது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம். மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றார். அப்படியா, மகிழ்ச்சி. அவர்களை ஓய்வு எடுக்க சொல், பிறகு வந்து நான் பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியர். வீரன் வெளியேறினான். ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர். எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூருக்கு சென்றோம் அல்லவா? அப்பொழுது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்பொழுது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்னமருது. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அந்த கோட்டை மீட்கிற நாள் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ அந்த நாள் தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறக்குள்ள மைசூர்லேருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை வந்திருக்கு. 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் இல்லையா? ஸோ அப்போ அமைச்சர் சொல்கிறாங்க, எனக்கு அன்னைக்கே ஹைதர் அலி கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட உருது மொழியில் பேசுனீங்க இல்லையா? அப்போ வந்து அவங்க ரொம்பவே வியந்து பார்த்தாங்க. ஸோ வந்து அவங்க நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அரசியாருடைய பன்மொழி அறிவு வந்து நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் பாராட்டுறா? சின்ன மருது அப்படிங்கிறவங்க வந்து பாராட்டுறாங்க. ஆம், நமது வீரர்களுடன் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையர் கோவில். எனவே நாம் முதலில் காளையர் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார். அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையர் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். ஸோ வந்து இப்போ பெரிய மருது என்ன கேட்காங்கன்னா, நமக்கு தேவையான படை வந்துருச்சு, 5000 குதிரைப்படை வீரர்களும் வந்துட்டாங்க. ஸோ நாளைக்கு நம்ம வந்து சிவகங்கையை மீட்டலாமா அப்படின்னு சொல்லி பெரிய மருது கேட்காங்க. இல்லை இல்லை, என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்த இடம் எது? காளையர் கோயில் தான். அதனால் காளையர் கோயிலை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கைப்பற்றணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிவகங்கையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. மறுநாள் காளையர் கோயில் நோக்கி வேலுநாச்சியாருடைய படை வந்து புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமையேற்றனர். ஸோ ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றது யாரு? மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றது வந்து குயிலி அப்படிங்கிறவங்க. காளையர் கோவிலில் வேலு நாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களே, காளையர் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார் பெரிய மருது. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாளன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலு நாச்சியார். அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்னமருது. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார். ஸோ இப்போ காளையர் கோயில் வந்து அவங்க கைவசம் வந்துருச்சு. உடனே வந்து சிவகங்கைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே வந்து நம்ம வந்து விஜயதசமி திருநாள் அன்னைக்கு போகலாம், அன்னைக்கு தான் சிவகங்கை கோட்டையோட கதவுகள் வந்து திறந்திருக்கும். ஸோ அன்னைக்கு போனோன்னா நமக்கு ஈஸி அப்படிங்கிறாங்க. இல்லை அன்னைக்கு பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சின்ன மருது கேட்காங்க.
ஸோ விஜயதசமி நாளில் பெண்களுக்கு வந்து உள்ளே போகிறக்கு அனுமதி இருக்கு இல்லையா? ஸோ பெண்கள் வந்து கூடைகளில் பூக்கள் பழங்களோடு சேர்த்து ஆயுதங்களை மறைச்சி வச்சுட்டு கோட்டைக்குள்ளே போட்டோம். உள்ளே போய் அவங்க தாக்குதலை தொடங்கின உடனே ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள்ளே நுழைந்து தாக்கி ஆங்கிலேயரை வந்து விரட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேலுநாச்சியார். அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர். ஸோ என்ன சொல்கிறாங்க, உடையாள் அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்க்கிற பெண் இருக்காங்க. அவங்கள வந்து உங்களை பற்றி துப்பு சொல்லும்படி ஆங்கிலேயர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லலைங்கிறனால அவங்கள கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம உரிய சிறப்பு செய்யணும் அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு நடுகல் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுகலை போய் நம்மளுடைய வேலுநாச்சியார் அவர்கள் வந்து வணங்குறாங்க. விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்கு நடுப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவினருடன் மாறு வேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார். ஸோ இப்போ வந்து நடுகல்லுக்கு அவங்களுடைய தாலியையே வந்து காணிக்கையாக செலுத்திட்டு போகிறாங்க நம்மளுடைய வேலுநாச்சியார் அவர்கள். அங்கே போனதும் குயிலி சொல்கிறாங்க, நான் வந்து மாறு இடத்துல பெண்களோட உள்ளே நுழைஞ்சி அவங்களுடைய ஆயுத கிடங்குக்கு தீ வச்சிடுறேன். தீயை பார்த்த உடனே நம்மளுடைய ஆண்கள் படைப்பிரிவு உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலுநாச்சியார் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. குயிலியும் பெண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எரிவது தெரிந்தது. நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக பொருட்டினர். இறுதியில் ஆங்கிலேய படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார். குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினர். குயிலி தம் உயிரை தந்து தாய் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்துக்கும் வீரத்துக்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. ஸோ வந்து அங்கே உள்ள ஆண்கள் படைப்பிரிவினர் போய் வெற்றி பெற்றுடுறாங்க. ஸோ வெற்றிக்கு காரணமாக இருக்கிற குயிலி எங்கே அப்படின்னு வேலுநாச்சியார் தேடமிச்சில் குயிலி அவங்களுடைய உடம்புல தீ வச்சுட்டு தான் ஆயுத கிடங்குக்குள்ளே குதிச்சாங்க அப்படின்ற நியூஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க வேலுநாச்சியார். ஸோ வந்து குயிலியோட தியாகத்தால் தான் நம்மளுடைய நாட்டை வந்து வாங்கியிருக்கோம். வேலுநாச்சியாரோட வீரம், மருது சகோதரர்களுடைய ஆற்றல், ஹைதர் அலியோட உதவி ப்ளஸ் குயிலியோட தியாகமும் இதில் இணைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த லெசனை வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த லெசன் இவ்வளோ தான். புக் பேக் கொஸ்டின் ஒன்றுமே இல்லை. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். வேலுநாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780வது ஆண்டு. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். ஸோ என்ன சொல்கிறாங்க, வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை மீட்டது வந்து 1780, அதுக்கப்புறம் 10 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. 1730 வந்து பிறந்தவங்க. ஸோ ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேய எதிர்த்த வீர பெண் யார்? வேலுநாச்சியார் அவர்கள் தான். ஜான்சி ராணிக்குன்னே முன்னாடி. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதி செல்லமுத்து நாயக்கர் அவங்களுடைய பொண்ணு தான் யார்? வேலுநாச்சியார். தாய்மொழி தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி இது எல்லாமே படிச்சிருக்காங்க. சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்காங்க.
காளையர் கோயில் போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நய வஞ்சகமாக கொல்லப்படுறாரு. ஸோ சிவகங்கையை மீட்கணும் அப்படிங்கிற உறுதியோட திண்டுக்கல் கோட்டையில் 8 வருஷம் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளிச்சிருக்காங்க நம்மளுடைய வேலுநாச்சியார் அவர்கள். ஸோ திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம். வேலுநாச்சியார் பெரிய மருது, சின்ன மருது, தாண்டவராயர் எல்லாரும் சூழ்ந்திருக்கிற ஒரு அவையில் சென்டரில் உட்காந்துருக்காங்க. நாம் சிவகங்கையிலேருந்து 8 ஆண்டுகள் ஆகிருச்சு அப்படின்னு வருத்தத்தோடு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. ஸோ ஹைதர் அலியோட படை என்ட்ரி ஆகுது. 5000 குதிரைப்படை வீரர்கள். ஸோ இவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதை பார்த்து அவங்களுடைய அமைச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் அன்றைக்கி உருது மொழியில் பேசினப்போ அவங்களுடைய ஃபேஸில் தெரிஞ்ச ஒளி கண்டிப்பாக நமக்கு படை அனுப்புவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு தந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க படையை அனுப்பி நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நேராக நம்ம என்ன பண்ணிடலாம், சிவகங்கை மீட்க போயிடலான்னு பெரிய மருது சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி நம்ம காளையர் கோயிலை தான் ஃபஸ்ட்டு நம்ம மீட்கணும். ஏன்னா அங்கே தான் என்னுடைய கணவர் இறந்தார் அப்படின்ட்டு காளையர் கோயிலை கைப்பற்றிடுறாங்க. அப்போது விஜயதசமி திருநாள் அன்னைக்கு போனோம் அப்படின்னா பெண்களுக்கு என்ட்ரி. ஸோ பெண்கள் கூடையில் பழம் பூ வச்சு உள்ளே போகும், சில ஆயுதங்களை மறைச்சிட்டு உள்ளே போய் நிலைமையை எப்படின்னு தெரிஞ்சோன்னா நம்ம உள்ளே போயிட வேண்டியதான் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ குயிலி அப்படிங்கிறவங்க நான் ஆயுத கிடங்கை தீ வச்சிடுறேன், நீங்கள் உடனே உள்ளே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க தான் பெண்கள் படைப்பிரிவோட தளபதியாக இருக்காங்க. ஸோ அங்கே ஆயுத கிடங்கு தீ எரியவும் எல்லாரும் உள்ளே போய் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ குயிலி எங்கே அப்படிங்கிற அவங்களோட உடம்புல தீ வச்சு தான் ஆயுத கிடங்கு அழிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. ஸோ உடையாள் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க ஒரு ஆடு மேய்க்கிற பெண். அவங்கக்கிட்ட வேலுநாச்சியார் பற்றி துப்பு கேட்க அவங்க சொல்லாததுனால அவங்களையும் சேர்த்தே கொண்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நடுக்கல் நட்டு இந்த நடுக்கலுக்கு தாலியை ப்ரெசன்ட் பண்ணிட்டு போகிறாங்க வேலுநாச்சியார் படைக்கு. ஸோ அதில் வெற்றியும் கிடைக்குது. வேலுநாச்சியாருடைய காலம் 1730 to 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்த வீர போர் புரிந்தவர் யார்? நம்மளுடைய வேலுநாச்சியார் அவர்கள். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.